தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஒருவருடைய உயிர் பிரிகின்ற போது சைவர்களாகிய நாம் ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்பதை சிந்திக்க போகிறோம். வழக்கமாக ஒருத்தருடைய உயிர் பிரிய போதுன்னா நமக்கு ரொம்ப துக்கம் தாழாது, ரொம்ப துயரம் ஏற்படும். அன்போடு நம்மோடு பல நாள் வாழ்ந்தவர்கள் நம்மை விட்டு பிரிய போகின்றார்களே என்பது நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அப்படி இருந்து விடாமல் நம்ம என்ன செய்யணுமா, இறக்கின்றவருக்கு இறை சிந்தனை ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய சைவர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்போது இந்த இறை சிந்தனை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் பலர் பார்க்குறோம், இறந்து போன பிறகு அந்த உடலை எடுத்து அந்த உடலை கிடத்தி திருமுறை ஓதுறதெல்லாம் பார்க்குறோம். அதுவும் இறை சிந்தனை ஏற்படுத்துவதற்கு தான். அதைவிட காட்டிலும் இறப்பதற்கு முன்னாலும் இறந்த உடனேயும் இறை சிந்தனை ஏற்படுத்துவது அறிவியல் அடிப்படையிலும் ஆன்மீக அடிப்படையிலும் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல பெற்றிருக்கின்றது. அப்போது இறப்பதற்கு முன்னால் எப்படி இறை சிந்தனை ஏற்படுத்துவது அப்படின்னு சொன்னால், அவங்க காதில் சிவாய நம அல்லது நமசிவாய என்று மந்திரத்தை சொல்ல வேண்டுமா. இப்படி சொல்லும்போது அவர்களுடைய காதில் அந்த மந்திரம் போய் இறைவனை நினைக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும். இன்னும் சில வேளையில் பார்த்திங்கன்னா, அருகாமையில் உட்கார்ந்து கொண்டு திருமுறை ஓதுதலோ சிவபுராணம் சொல்லுதலோ இப்படி செய்ய வேண்டுமா. இப்படி செய்வதனால நம்மோடு இவ்வளவு நாள் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிய போகின்றமே என்று அலைமோதுகின்ற அந்த உயிருக்கு இறைவன் இருக்கின்றான், எல்லோரையும் இறைவன் பார்த்து கொள்வான், இறைவன்தான் என்னையும் பார்த்து கொண்டான், இனி நான் போன பிறகும் பெருமான் தான் எல்லாவற்றையும் எல்லோரையும் பார்த்து கொள்வான் என்கின்ற ஒரு அமைதி அந்த ஆதனுக்கு, அந்த உயிருக்கு ஏற்படும் என்கின்ற ஒன்றுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, இறக்கப்போருடைய காதில் இறை சிந்தனை ஏற்படுத்தும்படியாக சொல்கிறாங்க. அது கூட வாழ்கிற காலத்தில் அவங்க நல்ல வழிபாடு செய்யலை, இறைவனை நினைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னாலும் காதில் இறை சிந்தனை ஏற்படாதான், அவங்களுக்கு அந்த சிந்தனை ஏற்படாதான். அதனால தான் வாழ்கிற காலத்தில் நாம் இந்த நமசிவாயங்கிற மந்திரம், திருமுறை இதெல்லாம் எப்படியாவது கேட்டு நம்ம பிடிக்க பண்ணிக்கணுமா. இந்த திருமுறையினால எனக்கு முடியாது, சமயனால எனக்கு ஒத்து வராது அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கின்றவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறக்க போகிற தருவாயில் ரொம்ப பயம் ஏற்படுமா, அச்சம் ஏற்படுமா. அதனால அப்படியே நம்முடைய தொண்டெல்லாம் வறண்டு போய் இருக்குமா. அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்களா, இறைவனை நினைக்க மாட்டாங்களாம், அச்சத்தில் தடுமாறி கொண்டிருப்பாங்களாம். இப்போ வாயில் சிவசிவன் சொல்லவும் வராதான். இப்போ வாய் விட்டு சிவசிவன் சொல்லாவிட்டாலும் கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில் இறைவனை வழிபடாமல் அப்படியே இருந்துட்டோம், போயிட்டோம், வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இறுதி நேரத்தில் இறைவனை நினைப்பதற்கு வராதான். எப்போதும் இறைவனை வழிபட்டு சிவசிவ என்று சொல்கின்றவர்கள், சிவாய நம என்று சொல்கின்றவர்களுக்கு தான் மற்றவர்கள் நம்முடைய காதில் திருவைந்தெழுத்து மந்திரத்தை சொன்ன உடனேயே நமக்கு இறை சிந்தனை ஏற்படுமா. அதனால் வாழ்கிற காலத்தில் நாம் இந்த இறை நாமம், திருமுறைகள் இவற்றையெல்லாம் சொல்லி நம்முடைய அறிவை பயன்படுத்தி பக்குவப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அவர்கள் சொல்கின்ற போது நம்முடைய அறிவு உடனே அவர்கள் சொல்கின்ற அந்த இறை சிந்தனை மீது பதியும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். சரி, அப்படி இந்த ஒன்று இறைவனுடைய திருநாமத்தை, திருவைந்தெழுத்து மந்திரத்தை, திருமுறைகள், சிவபுராணம் போன்றவற்றை நாம் அருகில் உட்கார்ந்து சொல்வது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இறைவனை நினைப்பிக்கின்ற இந்த அருள் நீரை அவங்க வாயில் விடுவாங்களாம். இப்போ நம்ம ஒன்று அவங்களுடைய தொண்டை வறண்டு இருக்குது, அதனால் ஒரு பதபதப்பு ஏற்படும். அப்போ இந்த அருள் நீர் விடுகின்ற போது அவங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படும் என்று சொல்கிறாங்க. அதற்காக என்ன பண்ணுறாங்க, கோயிலிருந்து கொண்டு வந்த தீர்த்த நீரோ அல்லது நம்முடைய பூஜை அறையில் இருக்கின்ற தீர்த்த நீரோ, அதில் கொஞ்சம் துளசி போட்டோ இல்லை பாலோ அவங்களுடைய வாயில் ஒரு சொட்டோ 2 சொட்டோ விடணும் என்று சொல்வார்கள். அப்படி விடுகின்ற போது அவர்களுக்கு சொல்லி விடணுமா, சிவாய நம என்று விடுகின்ற போது ஒரு தீர்த்தம் குடிக்கிறோம் அப்படின்னா தீர்த்தம் இறைவனை நினைவுபடுத்தும் என்கின்ற அடிப்படையில் அதை விடணும் என்று சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி பாலை விடுகின்ற போது அந்த இறக்கக்கூடியவருடைய உறவினர்கள், பிள்ளைகள், மனைவிகள், உடன் பிறந்தவர்கள் அவங்களாம் தான் ஒரு சொட்டு பால் விடுவாங்க. அப்படின்னா அவர்களுக்கு இறக்கப் போகின்றவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை நிறைவு செய்து விட்டார்கள் என்கின்ற ஒரு மன நிறைவு ஏற்படுமா. அவர்கள் கையால் பால் வாங்கி அருந்தியது போல அவர்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படுமா.
அதோட இந்த பால் விடும்போது பார்த்தீங்கன்னா இன்னவங்க பால் விடுறாங்கன்னு சொல்லி விடுவாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்தார்கள், அவர்கள் அன்பாக இருக்கின்றார்கள் என்கின்ற ஆறுதல் அவர்களுக்கு ஏற்பட்டு இந்த உயிர் அமைதியாக பிரியும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இது தவிர நாம் இந்த உலகத்தில் பிறந்தபோது இந்த வெள்ளை உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுபோல் சின்ன குழந்தையா வெள்ளை உள்ளத்தோடு தாயினுடைய மார்பில் நாம் பால் குடித்தோம் இல்லையா? தூய உயிராக இந்த உலகத்திற்கு வந்தோம். பிறகு போகின்ற போதும் தூய உயிராக இந்த பாவங்களெல்லாம் நீங்கி வெள்ளை உள்ளமாக பெருமானிடத்தில் மீளுகின்றோம் என்கின்ற சிந்தனையும் ஒரு உருவமாக ஏற்படுத்துவதற்காக நாம் இந்த பாலை கொடுக்கறதாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அடுத்து ஏன் உயிர் பிரியும் போது இது சொல்லணும் ஐயா, நம்ம தான் இறந்து போன பிறகு திருமுறையெல்லாம் ஓதுறோமே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்பொழுது அவருடைய உயிர் உடம்பிலிருந்து பிரிஞ்சு போயிடும், அறிவும் செயலற்று போயிடும். உடலை வைத்து கொண்டு தான் நாம், ஏன்னா அறிவு என்பது உயிரோடு போகின்றது இல்லைங்களா? அப்போ உடலை வைத்து கொண்டு நம்ம பாடிக்கொண்டிருக்கோம், அது போய் சேருமா சேராதா என்பது கூட நமக்கு தெரியாது. அப்போது அறிவியல் படி மருத்துவ அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஒருத்தருடைய மூச்சு நின்ற பிறகு 2.5 மணி நேரத்திலிருந்து 4 மணிக்குள்ளாக அந்த உயிருடைய மூளை இன்னும் செயல்பாட்டில் இருக்கும், அதனுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கும். அதனால நாம் சொல்கின்ற இந்த மந்திரங்கள் திருமுறைகள் என்பது இன்னும் அவருடைய அறிவிலே போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று மருத்துவ அடிப்படையில் சொல்கின்றார்கள். அதாவது மூளைச்சாவு ஏற்படாத வரைக்கும் நாம் சொல்கின்ற செய்தி அந்த உயிருடைய அறிவுக்கு போய் சேரும், அது எதிர்வினை செய்யாதே தவிர, ஆனால் அதனுடைய அறிவில் போய் பதியும் என்று சொல்கின்றார்கள். ஆன்மீக அடிப்படை சமய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருமூலர் சொல்றார், ஒருத்தர் இறந்த பிறகு 10 வாயுக்கள் முழுமையாக உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற வரைக்கும் அந்த உயிருக்கு அதனுடைய மூளைச்சாவு ஏற்படாது. அந்த மூளைச்சாவு ஏற்படாத சூழ்நிலையில் நாம் அந்த உயிருக்கு உணர்த்துகின்ற செய்திகள் போய் சேரும் அப்படின்னு ஆன்மீகத்திலையும் சொல்லி வச்சிருக்காங்க. பிறகு மூளை இறந்த பிறகு அணுக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 மணி நேரமாவது ஆகும். பிறகுதான் முற்றாக உடம்பிலிருந்து சூடு தணிந்து விடும். பிறகு என்ன சொன்னாலும் அந்த உயிருடைய அறிவுக்கு போய் சேராது. சேருவதாக எண்ணி நாம் சிலவற்றை செய்கின்றோம், ஆனால் உடலில் இருந்து உயிர் பிரிந்து போய்விடும் என்று சொல்கின்றார்கள். அப்போது உயிர் பிரிகின்ற தருவாயிலும் உயிர் பிரிந்த ஒரு 4-5 மணி நேரத்திற்கு உள்ளாகவும் நாம் இந்த இறை உணர்வை ஏற்படுத்துவது என்பது மிக முகாமையானது. அதுக்கு மேலே இப்படி நாம் அந்த இறந்து போகின்ற சூழலில் அவங்கள நம்மளை விட்டு போயிட வேண்டும் தான் அப்படின்னு வேண்டணுமா? இறப்பு என்பதே நம்ம பார்த்திங்கன்னா அவருடைய உயிர் சிவனடியே அமைதியாக போய் சேர வேண்டும். அதான் திருமூலர் சொல்கிறாரு, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேன்னு. அப்போது இறப்பில் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒன்று மிகச்சிறந்த ஒன்று, ஆனால் சொன்னால் நம்மளுக்கு கசப்பாக தான் இருக்கும். அதாவது இறக்கின்றவர்கள் நம்மை மறந்துவிட்டு இறைவனை எண்ணி போக வேண்டும் என்றுதான் நாம் செய்ய வேண்டுமா? அதனால இறக்கின்ற தருவாயில் நம்ம கத்தி கதறி கண்டிப்பாக நமக்கு துக்கம் ஏற்படும் தான், துயரம் ஏற்படும் தான். நம்ம அன்பானவர்கள் பிரிஞ்சு போகிறாங்க இல்லைங்களா? அப்போது நாம் அவர்களுக்கு இறை சிந்தனை ஏற்படுத்த வேண்டும், கொஞ்சம் அழுகையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு இறை சிந்தனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாங்க. இப்போ நாம் இறக்க போகிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அப்போது நாமும் இறக்க போகிற தருவாயில் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா திருவைந்தெழுத்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும், சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லி. அது நாமளும் எப்பொழுதும் இறை வழிபாட்டில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால்தான் நமக்கு இறக்க போகிற தருவாயில் இறை சிந்தனை வருமா? இல்லைன்னா நமக்கு ஒரு இருள் போல தோன்றி ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் சொல்கிறாங்க, பயம் வரும்ன்றாங்க. யாரோ என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்கு, எனக்கு அச்சமாக இருக்கேன், என் கையை பிடிச்சிக்க அப்படி இப்படிலாம் புலம்புவாங்களாம். அதை தான் திருஞான சம்பந்தர் சொல்கிறார், புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான். யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை வழிபட்டு கொண்டு வர்றோமோ அந்த இறக்க போகிற தருவாயில் அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வழிபட்ட அந்த இறைவனை எண்ணி அமைதியாக பெருமான் திருவடி அடைவோம் என்று சொல்லி இருக்கின்றார் திருச்சிற்றம்பலம்.